இன்னைக்கு வேத பாடத்தை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் தேவனால பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனால பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நிறைய பேர் அதை விரும்புகிறோம். கர்த்தரும் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனா நாம கர்த்தரால பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர் நம்மை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே நாம இருக்க வேண்டும். நாம கர்த்தரால பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்? அவர் நம்மை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே நாம இருக்க வேண்டும். அப்படி நாம இல்லை என்றால் அவர் விரும்பினாலும் நம்மை அவர் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. தேவன் நம்மை பயன்படுத்தக்கூடிய நிலையில நாம இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் அந்த நிலைக்கு வர்றது எப்படி? தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு நம்மை நாமே எப்படி ஆயத்தமாக்கி கொள்வது? இதையெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு பகுதியை தான் நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. விசுவாசத்திலே தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பல வார்த்தை படங்களை அவர் பயன்படுத்துகிறார். ஸ்ட்ரைக்கிங் வேர்ட் பிக்சர்ஸ், மனதிலே பதிகிற வார்த்தை படங்களை அவர் பயன்படுத்துகிறார். யாரை பற்றி பேசுறதுக்குன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ விசுவாசியை பற்றி பேசுவதற்கு. யாரை பற்றி பேசுறதுக்கு? கிறிஸ்தவ விசுவாசியை பற்றி பேசுவதற்கு. அதுல முதல் படம் ஒரு போர்ச்சேவகனின் படம். 3ஆம் வசனத்துல நாம் அதை பார்க்கலாம். 2வது படம் ஒரு மல்யுத்த வீரன். 5ஆம் வசனம். நான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அதுல பவுல் பல வார்த்தை படங்களை பயன்படுத்துகிறார். மனதிலே பதிகிற வார்த்தை படங்களை பயன்படுத்துகிறார். எதற்கு? கிறிஸ்தவ விசுவாசிய வர்ணிக்கிறதற்கு, கிறிஸ்தவ விசுவாசியை பற்றி பேசுறதற்கு. அதுல முதல் படம் போர்ச்சேவகன், 2வது மல்யுத்த வீரன், 3வது விவசாயி. 6ஆம் வசனம். அதுக்கப்புறம் 15வது வசனத்துல வெட்கப்படாத ஊழியக்காரன். ஊழியக்காரன் பார்த்தோன்னே ஊழியக்காரர்களை பற்றி பவுல் பேசுறாருன்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. ஊழியக்காரன்னா வேற ஒன்றும் கிடையாது, வேலைக்காரன். ஊழியக்காரன்னா யாரு? வேலைக்காரன். அதனாலதான் தமிழ்ல இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படி மொழிபெயர்க்கிறாங்க, பணியாளன். பணியாளன் என்னது? வேலைக்காரன். அப்ப இது வெறும் ஊழியர்களை பற்றி பேசல, விசுவாசிகளை பற்றி பேசுகிறது. ஒரு விசுவாசி யாரு? வெட்கப்படாத ஊழியக்காரன். அதுக்கப்புறம் 5வது படம் நம்முடைய பகுதியில இருக்குது, 20ஆம் வசனத்திலே இருக்கிறது. அது என்ன படம்? கனத்துக்குரிய பாத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க கனத்துக்குரிய பாத்திரம்.
அப்புறம் 24வது வசனத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன். இப்படி பல படங்களை பயன்படுத்துகிறார். அந்த 5வது படத்தை தான் நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். அது என்ன படம்? கனத்துக்குரிய பாத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், கனத்துக்குரிய பாத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மறுபடியுமாக வாசிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். இங்க பவுல் பயன்படுத்துகிற படம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. எதை பற்றி பேசுறாரு? ஒரு பெரிய வீட்டை பற்றி பேசுகிறார். இது பெரும்பாலும் ஒரு பணக்காரனுடைய வீடாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா அப்படி விதவிதமான பாத்திரங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதெல்லாம் ஒரு பணக்காரனுடைய வீட்டில் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பணக்காரனுடைய வீடு, ஒரு பெரிய வீடு, அங்க பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வேற என்ன இருக்குது? மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கிறது. சில பாத்திரங்கள் கனத்துக்குரியவைகள், சில பாத்திரங்கள் கனவீனத்துக்கு உரியவைகள். இந்த பாத்திரங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அதுதான் அந்த பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமா அல்லது கனவீனத்துக்குரிய பாத்திரமா என்பதை தீர்மானித்தது. அந்த காலத்துல பொது விருந்துகளில் பயன்படுத்துறதற்குன்னு சில பாத்திரங்களை அவங்க வச்சிருந்தாங்களாம். இன்றைக்கும் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அதுக்குன்னு நம்ம சில பாத்திரங்களை வைத்திருக்கிறோம் இல்லையா? பொதுவாக எதில் சாப்பிடுவோம்? எவர் சில்வர் தட்டில் சாப்பிடுவோம். ஆனால் விருந்தினர்கள் வரும்போது அதை நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். என்னத்தை பயன்படுத்துவோம்? அதோட கொஞ்சம் விலை உயர்ந்த தட்டை பயன்படுத்துவோம். அது ஒருவேளை பீங்கான் தட்டா இருக்கலாம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம். அந்த மாதிரி தட்டை நாம் என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம் இல்லையா? அதே போல அந்த காலத்துல இந்த மாதிரி பொது விருந்துகளில் பயன்படுத்துவதற்கென்று சில பாத்திரங்களை வச்சிருந்தாங்க. அந்த பாத்திரங்கள் அந்த வீட்டெஜமான் இருக்கிறார் இல்லையா, அவருடைய கனத்தையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறவைகளாய் இருந்தது. அந்த பாத்திரங்கள்லாம் எப்பேற்பட்ட பாத்திரங்களா இருந்துச்சு? வீட்டெஜமானுடைய கனத்தையும் மகிமையும் வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் இருந்தது. அந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்களாம். சில சமயங்களில் அந்த பாத்திரங்கள் குடும்பத்திலேயே இருந்து வருகிற பரம்பரை சொத்தாக, பரம்பரை உடைமையாக இருக்குமாம். பாருங்க, அப்ப ஒரு தலைமுறையினர் பயன்படுத்துறது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையினருக்கு அதை வச்சுட்டு போவாங்க. அவ்வளோ பத்திரமா அதை வச்சிருப்பாங்க. இந்த பாத்திரங்கள் கனத்துக்குரியது. எல்லாரும் சொல்லுவாங்க கனத்துக்குரியது. ஏன் அவைகள் கனத்துக்குரியது? அவைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அது கனத்துக்குரியது. ஆகவே அவைகள் கனத்துக்கு உரியவைகள். அதே நேரத்தில் வேற சில பாத்திரங்களையும் அவங்க வச்சிருப்பாங்களாம். அது எதற்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மீனியல் டாஸ்க்ஸ், சில இழிவான வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க. என்ன மாதிரி வேலைகள்? கழிவுகளை அகற்றுவது, கழிவுகளை வெளியேற்றுவது, இந்த மாதிரி காரியங்களுக்கு சில பாத்திரங்களை பயன்படுத்துவாங்களாம். பாருங்க, யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காரியங்களை செய்யறதற்கு அந்த பாத்திரங்களை பயன்படுத்துவாங்களாம். நிறைய நேரங்களில் அந்த பாத்திரங்களை என்ன செய்வாங்களாம், அதில் இருக்கிற காரியங்களோட சேர்ந்து அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவாங்களாம். இப்போ கனத்துக்குரிய பாத்திரங்களை
தலைமுறை தலைமுறையா பத்திரமா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த வேற காரியங்களுக்கு, இழிவான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள், அதெல்லாம் சில சமயங்களில் அதில் இருக்கிற காரியங்களோட அப்படியே சேர்த்து என்ன செஞ்சிருவாங்களாம், தூக்கி எரிஞ்சிருவாங்களாம். இந்த பாத்திரங்கள் கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள், கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள். ஏன் அவைகள் கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள்? அவைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அது கனவீனமான காரியம். ஆகவே அவைகள் கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள். அப்ப இந்த விரிவான படத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க பயன்படுத்துகிறார். ஒரு பெரிய வீடு இருக்குது, அதுல பலவிதமான பாத்திரங்கள் இருக்கிறது. சில பாத்திரங்கள் கனத்துக்குரியதா இருக்குது, சிலது கனவீனத்துக்குரியதாய் இருக்கிறது. இதுதான் அந்த படம். இப்ப இந்த படத்துல எது எண்ணத்தை குறிக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படத்துல எது எண்ணத்தை குறிக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பற்றி பேசுறாரு? ஒரு பெரிய வீடு. எல்லாரும் சொல்ல, ஒரு பெரிய வீடு. அந்த வீடு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சபையை குறிக்கிறது. அந்த வீடு எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபை ஒரு மாபெரும் நபருக்கு சொந்தமான ஒரு பெரிய வீடாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த வீடு, அதாவது தேவனுடைய வீடு, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வீடு என்னது? சபை. எல்லாரும் சொல்லுவோம் சபை. இப்போ சபைன்னு சொல்லும்போது நான் அந்த பிசிக்கல் கட்டடத்தை பற்றி சொல்லலை, சரீர பிரகாரமான பொருள் சார்ந்த இந்த கட்டடத்தை பற்றி சொல்லலை. சபைன்றது இந்த மாதிரி பொருள் சார்ந்த கல்லுனால, மண்ணுனால, சிமெண்ட்னால ஆன ஒரு கட்டடம் கிடையாது. அது ஜீவனுள்ள கற்களால் ஆன ஒரு ஆவிக்குரிய கட்டடம் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. சபை என்னதான்? ஜீவனுள்ள கற்களாலான ஒரு ஆவிக்குரிய கட்டடம், ஒரு ஆவிக்குரிய கட்டடம். 1 பேதுரு 2:4-5 அப்படி சொல்லுகிறார். நீங்க அப்புறமா போய் வாசிச்சு பார்க்கலாம். அப்ப இது செங்கலால் ஆனது கிடையாது, இது ஜனங்களால் ஆனது. இது யாரால் ஆனது? ஜனங்களால் ஆனது. அப்ப தேவனுடைய சபை, இந்த ஆவிக்குரிய கட்டடம் தான் இந்த பெரிய வீடு. இங்க பவுல் ஒரு பெரிய வீடை பற்றி பேசுறார் இல்லையா? அது என்னது? தேவனுடைய சபை. இது பெரிய வீடு மட்டும் கிடையாது, இது விலையேற பெற்ற வீடு. பெரிய வீடு மட்டும் கிடையாது, விலையேற பெற்ற வீடு. அப்போஸ்தலர் 20:28 சபையை பற்றி இப்படி நம்ம வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபை. அப்ப இந்த சபையுடைய மதிப்பு என்னது? இந்த வீட்டுடைய மதிப்பு என்னது? தேவனுடைய சுய ரத்தம். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய சுய ரத்தம். அப்ப இது ஒரு விலையேற பெற்ற வீடு, ஒரு பெரிய வீடு. அது மட்டும் இல்ல, ஒரு விலையேற பெற்ற வீடு. இதுக்கப்புறம் இந்த பெரிய வீட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பவுல் பேசுகிறார்.
இந்த பெரிய வீட்டில் பலவிதமான பாத்திரங்கள் இருக்கிறது. பலவிதமான பாத்திரங்கள் இருக்கிறது. இந்த பாத்திரங்கள்லாம் எதை குறிக்கிறது? பாத்திரம்ன்ற வார்த்தை வேதத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட என்னவாயிருக்கிறான்? பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி கர்த்தர் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் பாத்திரங்கள்னு எழுதுறாரு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள் நீங்கள் அப்புறமா போய் வாசிச்சு பார்க்கலாம். அங்கேயும் பாத்திரங்கள்னு யாரை பற்றி பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷரை பற்றி பேசுகிறார். யாரை பற்றி பேசுறாரு? மனுஷரை பற்றி பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்தில் மனைவியானவளை பற்றி என்னன்னு சொல்றாரு? அவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியால் அப்படின்றாரு. பாண்டம்னா என்னது? வேற ஒன்றும் கிடையாது, பாத்திரம்தான். பாண்டம்னா என்னது? பாத்திரம். அப்ப இந்த பெரிய வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையிலே இருக்கிற நபர்கள். எல்லாரும் சொல்லுவோம், சபையிலே இருக்கிற நபர்கள். இந்த பெரிய வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் யாரு? சபையில் இருக்கிற நபர்கள். இந்த பெரிய வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை பற்றி அவர் பேசுறது மட்டும் இல்லை, பவுல் இந்த பாத்திரங்களை ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்று கனத்துக்குரிய பாத்திரங்கள், இன்னொன்று கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள். கனத்துக்குரிய காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள், கனவீனத்துக்குரிய காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். இப்ப கனத்துக்குரிய பாத்திரங்களை பற்றி பேசுவோம். இந்த கனத்துக்குரிய பாத்திரங்கள் யாரை குறிக்கிறது? அது யாரை குறிக்கிறதுனா, கனத்துக்குரிய காரியங்களுக்கு தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய உண்மையான விசுவாசிகளை அது குறிக்கிறது. கனத்துக்குரிய பாத்திரங்கள் யாரை குறிக்குது? கனத்துக்குரிய காரியங்களுக்கு தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய உண்மையான விசுவாசிகளை அது குறிக்கிறது. அவர்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். இருக்கிறதுல சிறந்த விதங்களில் தேவன் அவங்கள தான் பயன்படுத்த முடியும். அவங்கள தான் மிக உன்னதமான நோக்கங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இவங்க தான் யாரு? கனத்துக்குரிய பாத்திரங்கள். இவங்க யாரு? கனத்துக்குரிய பாத்திரங்கள். அப்ப கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் யாரு? கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் யாரு? சபையில இருந்தாலும் கனத்துக்குரிய காரியங்களுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட முடியாத நபர்கள் தான் யாரு? கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள். அவங்க சபையில தான் இருக்கிறாங்க, ஆனா தேவன் அவங்கள எந்த கனமான காரியத்துக்கும் என்ன செய்ய முடியல? பயன்படுத்த முடியல. அவங்க தான் இந்த கனவீனத்திற்குரிய பாத்திரங்களாய் இருக்கிறார்கள். இவங்க யாரா இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இவங்க கள்ள உபதேசகர்களாக இருக்கலாம், கள்ள போதகர்களாக இருக்கலாம். நீங்கள் 2 தீமோத்தேயு 2 தானே நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். அதில் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 2 கள்ள போதகர்களை பற்றி பவுல் பேசுகிறார்.
இமனேயு பிலேத்து என்று 2 கள்ள போதகர்களை பற்றி பேசுகிறாரு. அவங்களுடைய போதனை அரிப்பிளவையை போல படர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அரிப்பிளவுனா ஆங்கிலத்தில் கேங்க்ரீன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பரவுற புண்ணு, an open sore which spreads, பரவுற ஒரு திறந்த புண்ணு. அது என்ன பண்ணுமா, சரீரத்தில் இருக்கிற மற்ற ஆரோக்கியமான பகுதிகள் இருக்குது இல்லையா, அதையும் அரிச்சு தின்றுமா. அந்த மாதிரி இவங்களுடைய கள்ள போதனை அப்பேற்பட்ட ஒரு பரவுற புண்ணை போல படர்ந்து கொண்டு இருந்தது அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். ஒரு போதகன் என்னவா இருக்கணும், சபையில் உள்ள எல்லாருக்கும் மாதிரியாக இருக்க வேண்டும், மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கள்ள போதகர்கள் தங்களுடைய போதனையில் மூலமாகவும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் விசுவாசிகளுக்கு தவறான மாதிரியை காண்பிக்கிறார்கள். அதனால அவங்கள பின்பற்றுறவங்க ஜனங்கள் வழி விலகி போகிறார்கள். அப்ப கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள் யாரா இருக்கலாம்? சபையில் இருக்கிற கள்ள போதகர்கள். சபையில் இருக்கிற கள்ள போதகர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்களா? இன்னைக்கும் இருக்கிறாங்க, நிறையா இருக்கிறாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு இப்படி சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். நிச்சயமா சொல்றாரு. யார் இருப்பாங்க? உங்களுக்குள்ள கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அப்ப இப்பேற்பட்டவர்கள் இந்த கனவீனத்திற்குரிய பாத்திரங்களா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, சபையிலே இருந்து கொண்டு தங்களை விசுவாசிகள் என்று அழைத்து கொண்டு பாவத்திலையும் அசுத்தத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்கலாம் இந்த கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சபையில் இருந்துட்டு தங்களை விசுவாசிகள் என்று அழைத்து கொண்டு பாவத்திலையும் அசுத்தத்திலையும் வாழுவாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரங்கள்ல அவங்க உண்மையான விசுவாசிகளே கிடையாது. சபையில் இருப்பாங்க, ஆனால் உண்மையான விசுவாசிகளாக இருக்க மாட்டாங்க. தங்களை விசுவாசிகள்னு அழைத்து கொள்வாங்க, ஆனால் உண்மையான விசுவாசிகளாக இருக்க மாட்டாங்க. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தனை பற்றி சொல்லும்போது, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. யாரை பற்றி? யூதாஸ் காரியோத்தை பற்றி. அவன் உண்மையான சீஷனே கிடையாது. அப்ப இயேசுவோடு நெருக்கமா இருந்த அந்த 12 பேர் கூட்டத்தில் ஒருத்தன் அப்படி இருப்பான்னா, சபையை பற்றி சிந்தித்து பாருங்க. சபை அதோட ரொம்ப ரொம்ப பெரிய கூட்டம். அங்க உண்மையான விசுவாசிகளா இல்லாதவங்க இருப்பாங்களா இல்லையா? நிச்சயமா இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களை எப்படி அடையாளம் காண்றது? இயேசு சொல்றாரு, அவர்களுடைய கனிகள்னால் அவர்களை அறிவீர்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன விதமான கனி கொடுக்குறாங்க? நல்ல கனி கொடுக்குறாங்களா, கெட்ட கனி கொடுக்குறாங்களா? அப்ப இப்பேற்பட்டவர்கள் சபையில இருக்கிறாங்க. சபையில இருந்துட்டு தங்களை விசுவாசிகள் என்று அழைத்து கொள்ளுகிறார்கள். ஆனா பாவத்திலையும் அசுத்தத்திலையும் வாழ்றாங்க. நிறைய நேரங்கள்ல அவங்க உண்மையான விசுவாசிகளா இருக்கிறதே கிடையாது. ஒரு சில சமயங்கள்ல அவங்க உண்மையான விசுவாசிகளா இருக்கலாம். என்ன வித்தியாசம்?
அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்புதல் தான் வித்தியாசம். உண்மையான விசுவாசின்றவன் யாரு கிடையாது, தப்பே பண்ணாதவன் கிடையாது. அவன் மனம் திரும்பி தேவனிடத்துல திரும்புகிறவன். ஆனா உண்மையான விசுவாசிகள் அல்லாதவர்கள் மனம் திரும்புறதில்ல, தேவனிடத்துல வர்றதும் இல்லை. அப்ப இப்பேற்பட்டவர்களும் கனவீனத்திற்குரிய பாத்திரங்களாய் இருக்கிறார்கள். ஒன்று கள்ளப்போதகர்கள், இன்னொன்று சபையில் இருந்து கொண்டு தங்களை விசுவாசிகள் என்று அழைத்து கொண்டு பாவத்திலையும் அசுத்தத்திலையும் வாழுகிறவர்கள். சரி, இப்போ 21வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இங்க கனத்துக்குரிய பாத்திரங்களின் குணாதிசயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. கனத்துக்குரிய பாத்திரங்களின் குணாதிசயங்கள் என்ன, அதை பற்றி இங்கே பேசுகிறார். அதை பற்றி 3 காரியங்கள் சொல்லுகிறார். முதலாவது, அவைகள் பரிசுத்தமாக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்தமாக்கப்பட்டது. கனத்துக்குரிய பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். கனத்துக்குரிய பாத்திரம் எப்பேற்பட்ட பாத்திரம்? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அப்படின்னா அர்த்தம் என்னது? அது வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரம். அது வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரம். இந்த பரிசுத்தமாக்கப்படுறதுல 2 காரியங்கள் இருக்குது. என்னது? பிரித்து எடுக்கிறது, அப்புறம் பிரதிஷ்டை செய்கிறது. பிரதிஷ்டை செய்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 8லலாம் வாசிங்கன்னா அங்க பாத்திரங்கள், பனிமுட்டுக்கள் பரிசுத்தமாக்கப்படுறத பற்றி நாம வாசிக்கலாம். அப்படின்னா அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னா, அந்த பாத்திரங்களை இனிமே சாதாரணமான விதத்தில் பயன்படுத்தவே முடியாது. அந்த பாத்திரங்களை பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு சாதாரணமான விதத்தில் பயன்படுத்தவே முடியாது. சாப்பாடு பரிமாறுறதுக்கு என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அது அதற்கான பாத்திரம் கிடையாது. ஏன்? அது சாதாரண பயன்பாட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. சாதாரண பயன்பாட்டிலிருந்து என்ன பண்ணப்பட்டது? பிரித்தெடுக்கப்பட்டது. அப்ப இதுதான் பரிசுத்தமாக்கப்படுறதுல முதல் காரியம், பிரித்தெடுக்கிறது. அதுல 2வது ஒரு காரியமும் இருக்கிறது. அது என்னது? பிரதிஷ்டை செய்கிறது. தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் முழுவதுமாய் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அதை தேவன் தன்னுடைய சேவைக்கென்று பயன்படுத்தும்படியாக அவரிடம் முழுவதுமாய் கொடுக்கப்படுகிறது. இதுதான் பிரதிஷ்டை. அப்ப ஒரு பாத்திரத்தை பரிசுத்தமாக்கிட்டா அது தேவனுடைய சேவைக்கென்று மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ ஒரு பக்கம் என்னது? பிரித்தெடுக்கிறது, சாதாரண பயன்பாட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறது. இன்னொரு பக்கம் என்னது? தேவனுடைய பயன்பாட்டுக்கென்று பிரதிஷ்டை செய்கிறது. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம்னா என்னது?
சாதாரணமான அசுத்தமான எல்லாவற்றிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்றும் அவருடைய சேவைக்கென்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். சாதாரணமான பயன்பாட்டிலிருந்து சாதாரணமான அசுத்தமான எல்லாவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று அவருடைய சேவைக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். ஒரு கனத்துக்குரிய பாத்திரத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்ற முதல் காரியம் இதுதான். அது எப்படிப்பட்ட பாத்திரம்? அது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இப்ப அதை குறித்து ரெண்டாவது என்ன சொல்றான்னு பாருங்க. அது எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். எந்த எஜமானுக்கு? வீட்டு எஜமானுக்கு. பவுல் யாரை பற்றி பேசுறாரு? எதை பற்றி பேசுறாரு? ஒரு பெரிய வீடை பற்றி பேசுறாரு இல்லையா? இப்ப அந்த பெரிய வீடு சபைக்கு அடையாளமாக இருக்கும் என்றால் அதனுடைய எஜமான் யாரு? அதனுடைய எஜமான் யாரு? தேவன் தான் இல்லையா? அப்ப கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரம், தேவனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், உபயோகமான. பவுல் இதே வார்த்தைய தனக்கு உபயோகமா இருந்தவங்களை பற்றி பயன்படுத்துறாரு, மார்க்குவை பற்றி பயன்படுத்துறாரு. நீங்க 2 தீமோத்தேயுலே 2 அதிகாரம் தள்ளி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:11 அங்க பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதே கிரேக்க வார்த்தை தான். உபயோகமானது நீங்க வருது இல்லையா, அதுதான் அங்க பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மார்க்குவை பற்றி அவர் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒனேசிமு என்கிற ஒரு மனுஷனை பற்றி அப்படி சொல்றாரு. இந்த ஒனேசிமு யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய எஜமானாகிய பிலமோன்ட்டிருந்து ஓடிப்போன ஒரு அடிமை. அவனை பற்றி பிலமோனுக்கு பவுல் எழுதுறாரு பாருங்க. பிலமோனுக்கு எழுதின நிருபம் 11வது வசனம். அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்குது. 11வது வசனம். முன்னே அவன் உமக்கு எப்படி இருந்தான்? பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தான். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். புதிய ஏற்பாட்டில் 297 பக்கத்தில் இருக்குது. நீங்க திருப்பி பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். அங்க அந்த ஒனேசிமுவை பற்றி பிலமோன்ட்ட என்ன சொல்றாரு பவுல்? முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். எல்லாம் சொல்லுவோம், பிரயோஜனம் உள்ளவன். அப்போஸ்தலன் பவுல் ஒனேசிமுவை குறித்து சொல்றது கனத்துக்குரிய பாத்திரங்களை குறித்தும் உண்மையா இருக்கிறது. ஒரு காலத்துல அவைகள் தேவனுக்கு பிரயோஜனமற்றவைகளாய் இருந்தது. ஒரு காலத்துல தேவன் அவைகளை பயன்படுத்தணும்னு நினைச்சாலும் பயன்படுத்த முடியாது. ஆனா இப்ப அந்த பாத்திரங்கள் தேவனுக்கு, எஜமானுக்கு உபயோகமானதா இருக்குது. எப்படி இருக்குது? உபயோகமானதா இருக்குது. இப்ப இதுதான் கனத்துக்குரிய பாத்திரங்களை குறித்த 2வது காரியம். முதலாவது
அவைகள் பரிசுத்தமாக்கப்பட்டது. ரெண்டாவது, அவைகள் எஜமானுக்கு உபயோகமானது. எல்லாரும் சொல்லுவோம், எஜமானுக்கு உபயோகமானது. இப்ப திரும்ப வருவோம் 2 தீமோத்தேயு 2:21. அங்க இந்த கனத்துக்குரிய பாத்திரங்களை குறித்து மூன்றாவது ஒரு காரியத்தையும் பவுல் சொல்லுகிறார். மூணாவது ஒரு காரியம், அது என்னது? எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த கனத்துக்குரிய பாத்திரம் எப்பேற்பட்ட பாத்திரம்? எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். எல்லாம் சொல்லுவோம், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறாரு விசுவாசிகளை பற்றி. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நாம தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எதற்கு? அந்த நோக்கம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு. எல்லாரும் சொல்லுவோம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு. இப்போ அதுதான் நம்முடைய நோக்கம். அதுக்கு ஆயத்தமா நாம இருக்கிறோமா? கனத்துக்குரிய பாத்திரம் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அப்ப எந்த நற்கிரியையா இருந்தாலும் அதை செய்ய அந்த பாத்திரம் ஆயத்தமாய் இருக்கிறது, அதை செய்ய வாஞ்சையாய் இருக்கிறது. எஜமான் என்னைய பயன்படுத்திட மாட்டாரா அப்படின்னு அது காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, நான் இதை செய்வேன், ஆனா இந்த நற்கிரியை சொன்னீர்னா என்னால செய்ய முடியாது அப்படிலாம் அந்த பாத்திரம் என்ன செய்யறதில்ல, சொல்றதில்லை. எந்த நற்கிரியா இருந்தாலும் செய்ய தயார், செய்ய ஆயத்தம், செய்ய வாஞ்சை. இப்ப இந்த பாத்திரம் எஜமான்ட்ட என்ன சொல்லுது? நீர் என்னை பயன்படுத்தினீர்னாலே அதுவே எனக்கு போதும். அது என்ன நற்கிரியையா இருந்தாலும் சரி, அதை செய்யறதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அப்ப இந்த ஆயத்தம், இந்த வாஞ்சை, இதை பற்றி தான் பவுல் பேசுறார். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். கனத்துக்குரிய பாத்திரத்தின் மூன்றாவது குணாதிசயம் என்ன? அது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். சில சமயம் இந்த நற்கிரியைகள் நாம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. நாம ஒரு சில காரியங்களை நற்கிரியைகள்னு நினைக்கிறோம், ஆனா எப்பயுமே அப்படி இருக்கிறது இல்லை. மார்க் 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இயேசு பெத்தானியால இருக்கிறாரு. சீமோன் அப்படின்னு ஒரு குஷ்டரோகியுடைய வீட்டுல இருக்கிறாரு. அப்ப ஒரு ஸ்திரீ அங்க வர்றா. நளதம் என்னும் விலையேற பெற்ற உத்தம தைலம், பியோர் ஆயின்மெண்ட், உத்தம தைலத்தோட வர்றா. ஒரு ஃப்ளாஸ்கில் அதை கொண்டு வர்றா. அந்த ஃப்ளாஸ்கை உடைச்சு அதை முழுசையும் என்ன பண்ணிடுறா? இயேசுடைய தலை மேல ஊத்திடுறா. இயேசுடைய தலை மேல ஊத்திடுறா. இதை பார்த்த சீஷர்களுக்கு ஒரே கோபம். என்ன வேஸ்ட் இது, இப்படி இவ்வளோ விலை உயர்ந்த தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டாலே, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் உடைச்சு ஊற்றி வீணாக்கிட்டாலே அப்படின்னு அவங்களுக்கும். அவங்க என்ன பேசிக்கிறாங்க? இது 300 பணத்துக்கு மேலா விற்கப்படலாம்,
அதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். ஏழைகளுக்கு கொடுக்கிறது நற்கிரியையா? நிச்சயமா. இயேசு அதை செய்யாதீங்கன்னு சொல்லல, நீங்க எப்ப வேணாலும் அதை செய்யலாம் அப்படின்னு தான் அங்க சொல்றாரு. இந்த 300 பணம்ன்றது ஒரு வருஷ சம்பளம் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மார்க் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 200 பணத்தை வச்சு 5000 பேரை ஒருவேளை போஷிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு 5000 பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? அதுதான் அதோடைய மதிப்பு, 200 பணம். ஆனால் இந்த நலதம் என்கிற தைலம் இருக்கு இல்லையா, அது 300 பணத்துக்கு மேலே விற்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி பேசி முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. இயேசு அவங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். என்னிடத்தில் என்னத்தை செய்திருக்கிறாள்? நற்கிரியையை செய்திருக்கிறாள். அவர் என்ன சொல்லலைன்னு சொல்றேன். பா சீஷர்களே, நீங்க சரியா சொன்னீங்க, எப்படி வா இதை வீணாக்கிட்டா பாருங்க. மோசமான ஒரு காரியத்தை அவள் செய்தாள் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றாள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். நம்ம எதிர்பார்ப்போமா? இதை நற்கிரியை கேட்டகரியில் நம்ம கொண்டு வருவோமா? ஏழைகளுக்கு உதவுறதை கொண்டு வருவோம், ஆனால் இதை கொண்டு வருவோமா? என்ன வேஸ்ட்ன்னு தானே நினைப்போம். ஆனால் அதுவும் என்னதுதான்? நற்கிரியை தான். சில சமயங்களில் நற்கிரியை நாம் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொதுவில் செய்யப்படுறது, எல்லாருக்கும் முன்னாடி செய்யப்படுறது தான் நற்கிரியைன்னு நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை நற்கிரியை. அந்தரங்கத்தில் செய்யப்படுகிறதும் நற்கிரியை தான். அப்ப எந்த நற்கிரியையா இருந்தாலும் சரி, அதற்கு நாம என்னவா இருக்க வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற நற்கிரியா இருந்தாலும் அதுக்கும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா என்ன செய்வார்? வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்ப அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அதை செய்யறதுக்கு வாஞ்சையா இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம செய்யற எந்த கிரியையும் மறக்கிறதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல அப்படின்னு நாம வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்முடைய கிரியை, நம்முடைய அன்பின் பிரயாசத்தெல்லாம் அவர் மறக்கிறதற்கு அநீதியுள்ளவர் அல்லவே. அவர் அநீதியுள்ளவர் கிடையாது. சீஷன் அப்படின்றதுனால ஒரு கப் பச்சை தண்ணி கொடுத்தா கூட அதற்கான பலனை அவர் கொடுப்பார். அதற்கான பலனை அடையாமல் நாம போகவே மாட்டோம். இப்ப கேள்வி இதுதான், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமா இருக்கிறோமா? எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமா இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அப்ப கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறதுனா என்னது? என்னுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டு அல்லது வேறு பிரிக்கப்பட்டு எஜமானுக்கு உபயோகம் உள்ளதாக,
எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதாக இருக்கிறது தான் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறது. இப்ப கனத்துக்குரிய பாத்திரத்தின் குணாதிசயங்கள் என்ன? 3 குணாதிசயங்கள். ஒன்று, அது பரிசுத்தமாக்கப்பட்டது, எஜமானுக்கு உபயோகமானது, எந்த நற்கிரியையும் செய்ய, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டது. நாம கனத்துக்குரிய பாத்திரங்களா இருந்தோம்னா இதெல்லாம் நம்மளை பற்றி உண்மையாய் இருக்கும். நாம பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானுக்கு உபயோகமானவர்களாக, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதுதான் கனத்துக்குரிய பாத்திரத்தின் அடையாளம். இப்ப கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பதற்கு ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பங்கு என்னது? அதையும் பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்ப நம்முடைய பங்கு என்ன? கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க விரும்புகிறோமா? கனத்துக்குரிய காரியங்களுக்கு தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோமா? நான் அதை விரும்புகிறேன். வெறும் ஒரு ஆவிக்குரிய குப்பவாளியா இருக்கிறதுக்கு நான் விரும்பல. உங்களை பற்றி எப்படி? நீங்க எதை விரும்புறீங்க? கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? விரும்புனா என்ன செய்யணும்? நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சொல்ல, நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், தன்னை சுத்திகரித்து கொண்டால், அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாஷையில சொல்லணும்னா நம்மை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்மை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஒருவன் தன்னை சுத்தமாக்கி கொண்டால், சுத்திகரித்து கொண்டால், அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்ப நம்ம தான் அதை செய்யணும். நம்ம அதை செய்யலைன்னா நாம கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க முடியாது. கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க விரும்புறீங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்ட சுத்திகரிப்புன்னு கேட்டீங்கன்னா, முழுமையான சுத்திகரிப்பு. எல்லாரும் சொல்லுவோம், முழுமையான சுத்திகரிப்பு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்ல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள். நீங்க அப்புறமா போய் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும்?
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும், அதாவது எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சுத்திகரித்து கொண்டு அப்புறம் என்ன செய்யணும்? தேவ பயத்தோடே முழுமையான பரிசுத்தத்திற்கு நேராய் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் பவுல் சொல்றார், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும்னா என்ன அர்த்தம்? முழுமையான பரிசுத்தத்தை நோக்கி நாம பிரயாசப்பட வேண்டும். அதற்கு நேராக நாம பிரயாசப்பட வேண்டும். இங்க பவுல் எதை பற்றி பேசுறாருன்னு கேட்டா, முழு மனுஷனும் சுத்திகரிக்கப்படுறதை பற்றி பேசுகிறார். முழுமையான சுத்திகரிப்பு. எல்லாரும் சொல்லுவோம், முழுமையான சுத்திகரிப்பு. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியம்னு சொல்றாரு. அப்படின்னா என்னது? வெளியையும் சுத்திகரிப்பு, உள்ளேயும் சுத்திகரிப்பு, செயல்கள்லையும் சுத்திகரிப்பு, எண்ணங்கள்லையும் சுத்திகரிப்பு. அப்ப இப்பேற்பட்ட முழுமையான சுத்திகரிப்பை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலையும் பேசுகிறார். 2 தீமோத்தேயு 2:21 இப்பேற்பட்ட சுத்திகரிப்பு, இப்படி ஒரு முழுமையான சுத்திகரிப்பை பற்றி தான் பேசுகிறார். இப்ப எதிலிருந்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும்? எதிலிருந்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும்? திரும்பவும் நம்முடைய பகுதிக்கு வரும். 2 தீமோத்தேயு 2:21. இங்க பாத்தீங்கன்னா, ஏதோ ஒன்றிலிருந்து ஏதோ ஒன்றை விட்டு நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும்னு பவுல் சொல்றத பார்க்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். இப்ப எவைகளை விட்டு, எவைகளை விட்டுன்னு கேட்டீங்கன்னா, கனவீனத்திற்குரிய பாத்திரங்களை விட்டு. இவைகளை விட்டுன்றது எதை பற்றி பேசுது? கனவீனத்திற்குரிய பாத்திரங்களை பற்றி பேசுகிறது. அப்ப ஒருவன் இந்த கனவீனத்திற்குரிய பாத்திரங்களை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எப்படி இருப்பான்? கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? கள்ள போதகர்களை விட்டு நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அவர்களுடைய தவறான போதனைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவங்களுடைய கெட்ட நடக்கை, அவங்களுடைய பொல்லாத செயல்கள், அதுல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் கள்ள போதகர்களை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. 2 யோவான் 10-11 ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 2 யோவான் 10-11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ள கூடாது, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் கூடாது. அவனை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்றோன்ற எண்ணம் அவனுக்கு வந்துட கூடாது. அப்படிதான் அவனை நடத்தணும்னு சொல்றார். அப்ப இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ள போதகர்களை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சபையில இருந்துட்டு தங்களை விசுவாசிகள் என்று அழைத்து கொண்டு பாவத்திலையும் அசுத்தத்திலையும் வாழுகிறவர்களையும் விட்டு
நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறதை நாம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 5:9 வாசிக்கிறேன். விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஏற்கனவே பவுல் அவங்களுக்கு எழுதியிருந்தாரு. அந்த நிருபம் நம்மகிட்ட இல்லை. ஆனா அங்க அவர் சொன்னதை இங்க மறுபடியும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது, அப்பேற்பட்டவர்களோட எந்த சகவாசமும் வைத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப அவர் சொன்னதை 10-11 வசனங்கள்ல தெளிவுபடுத்துகிறார். 10ஆம் வசனம், ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. இவ்வுலகத்தில் உள்ள அப்படின்ற வார்த்தை யாரை பற்றி பேசுதுன்னா அவிசுவாசிகளை பற்றி பேசுகிறது. அப்ப பலவிதமான பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவிசுவாசிகளோட நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, நாம் அவங்களோட கலந்திருக்க கூடாது, அவங்களோட நமக்கு எந்த சகவாசமும் இருக்கக்கூடாதுன்னா உலகத்தை விட்டே நம்ம வெளியே போனாதான் அது நடக்கும். ஏன்னா அவிசுவாசிகள் இந்த மாதிரி பலவிதமான பாவங்கள்ல தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்ப அவங்களோட எந்த உறவும் நமக்கு இருக்கக்கூடாது, எந்த சகவாசமும் இருக்கக்கூடாதுன்னா உலகத்தை விட்டே நம்ம வெளியே போக வேண்டியதான். ஆனா நம்மளை பற்றி இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப பவுல் அவிசுவாசிகள் எல்லார்ட்டிருந்தும் விலகி இருங்க அப்படின்னு இங்க சொல்லல. அதை அவர் இந்த 10ஆம் வசனத்துல தெளிவுபடுத்துறாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? இந்த ஏற்கனவே எழுதின நிருபத்துல என்ன சொன்னாரு? 11வது வசனம், நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்ப யாரோட கலந்திருக்க கூடாது? சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், சகோதரன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகிற ஒருவன் அப்பேற்பட்டவனாய் இருந்தால் அவனோட நாம கலந்திருக்க கூடாது, அவனோட சகவாசம் வச்சுக்க கூடாது. ஏன்? ஏன்னா அவிசுவாசிகளை பொறுத்தவரையும் நமக்கு தெரியும் அவங்களுடைய நடத்தை தேவனுக்கு ஏற்புடையது கிடையாது, தேவன் அதை அங்கீகரிக்கிறது கிடையாது, அவங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலை அப்படின்றது தெரியும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறோம். அது நம்மளை பெரிய அளவில் பாதிக்கிறது கிடையாது. ஆனா சபையில் இருக்கிறவங்க தங்களை விசுவாசிகள்னு சொல்லிக்கொண்டு பாவத்திலையும் அசுத்தத்திலையும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்க என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளேயே அசுத்தத்திற்கான ஒரு சகிப்புத்தன்மை உண்டாயிருது. என்ன ஆயிருது? நமக்குள்ளே அசுத்தத்திற்கான ஒரு சகிப்புத்தன்மை உண்டாயிருது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அசுத்தத்தை பார்த்து நாம என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறோம்? இதனால என்ன, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். இந்த விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு பாவத்திலையும் அசுத்தத்திலையும்
வாழ்றவங்க நம்மளையும் என்ன செஞ்சிடறாங்க, தீட்டுப்படுத்திடுறாங்க. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, அவங்களோட கலந்திருக்க கூடாது. கலந்திருக்க கூடாதுன்றது மட்டும் இல்ல, அவங்களோட கூட உட்கார்ந்து சாப்பிட கூட கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதே காரியம் அங்கேயும் போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எதை விட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? கனவீனத்துக்குரிய பாத்திரங்களை விட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஏன் அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும்? அப்பதான் அவங்க நம்மளை தீட்டுப்படுத்த மாட்டாங்க. அப்பதான் நாம சுத்தமான பாத்திரங்களா இருப்போம். அப்பதான் நாம எப்படி இருப்போம்? சுத்தமான பாத்திரங்களா இருப்போம். எல்லாம் சொல்லுவோம், சுத்தமான பாத்திரங்கள். சுத்தமான பாத்திரங்களை தான் தேவன் கனத்துக்குரிய காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். சுத்தமான பாத்திரங்களை தான் தேவன் எதுக்கு பயன்படுத்துறாரு? கனத்துக்குரிய காரியங்களுக்கு. அப்ப கனவீனத்திற்குரிய பாத்திரங்களை விட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டால், நம்மை சுத்தமாக்கி கொண்டால் நாம என்னவா இருப்போம்? சொல்லுங்க, கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்போம். கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்போம். இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க இல்லையா, அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அவங்கள பற்றி சிந்தித்து பாருங்க. அவங்க பயன்படுத்துகிற கருவிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கும். எவ்வளவு சுத்தமா இருக்கணுமோ அவ்வளவு சுத்தமா இருக்கும். வெறும் நாம சுத்தமாக்குற மாதிரி அவங்க சுத்தமாக்குறது இல்லை, என்னென்னமோ பண்ணி அதை சுத்தமாக்குறாங்க. என்னைக்காவது அறுவை சிகிச்சை பண்றவங்க, அந்த கத்தி எங்க தரையில் கிடக்குதா, சரி பரவாயில்ல கூடு, அதை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே சொல்ல மாட்டாங்கன்னா தேவன் எப்படி சொல்லுவாரு? சுத்தமில்லாத பாத்திரத்தை நான் கனத்துக்குரிய காரியத்திற்கென்று பயன்படுத்த போறேன் தேவன் எப்படி சொல்லுவாரு? நிச்சயமா சொல்லவே மாட்டாரு. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நான் என்னத்தை தேடிட்டு இருக்கிறேன்? சுத்தமான பாத்திரங்களை தேடிட்டு இருக்கிறேன். ஆகவே நீ என்ன செய்ய? உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள். அப்ப சாய்ஸ் யாருடையதுதான்? நம்முடையதுதான். கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் பத்தாது. அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கனவீனத்திற்குரிய பாத்திரங்களை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும், நம்மை சுத்தமாக்க வேண்டும். அப்படி எத்தனை பேர் சுத்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அதை செஞ்சீங்கன்னா தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பாய். பரிசுத்தமாக்கப்பட்டதும் எனக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நீ இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படியே ஆக கடவுது. எல்லாருக்கும் அது பலிக்க கடவுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு நாமத்திலே உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர். நாங்கள் உம்மால் பயன்படுத்தப்படுகிற நிலையிலே இல்லை என்றால் அந்த நிலைக்கு வரும்படியாக நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, கனவீனத்திற்குரிய
பாத்திரங்களை விட்டு எங்களை சுத்திகரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கனமான நோக்கங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். கனமான காரியங்களுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர். அதற்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் அப்படி மாற உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த விதமான பாத்திரமாக உம்முடைய கரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்ட உபயோகமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பாத்திரங்களாக எங்களை எடுத்து நிறுத்தும். சுத்தமான பாத்திரங்களை எடுத்து கனத்துக்குரிய காரியங்களுக்கென்று பயன்படுத்தும். எங்களையே உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சாதாரணமான காரியங்களுக்கு நாங்கள் பயன்படக்கூடாது, உமக்கென்று நாங்கள் பயன்பட வேண்டும். எங்களை பிரதிஷ்டை செய்யும் ஆண்டவரே. அதற்கென்று எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. வழி நடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். உமக்கே எல்லா துதிகான மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.